முக்கியமான விஷயத்துக்கு வரேன். பிரண்டை தண்டு. இந்த பிரண்டை தண்டு எப்படி பாருங்கள், அப்படியே ஒன்று நட்டால் போதும், அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு மரத்தை சுற்றி வந்துடும். எப்போனாலும் நான் இதை பிடுங்கி துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, புளி. இந்த பிரண்டை தண்டோட ஃபுல்லாக இந்த முத்தல் இது பறிக்கக்கூடாது. இந்த பிஞ்சு, இந்த இலையோடு இருக்கு இல்லையா பிஞ்சு, இதை எடுத்துட்டு இதை அப்படியே நார் மாதிரி உரிச்சிட்டு, கீரையில் இருக்க தண்டு நாரை உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு, இந்த இலையும் சேர்த்து இந்த தண்டையும் சேர்த்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். சாப்பிட்டா என்னாகும்? இடுப்பு வலி சரியாயிடும். பிரண்டை தண்டு ஜூஸ் சாப்பிட்லாம், பிரண்டை தண்டு துவையல் சாப்பிட்லாம். எல்லாமே போனுக்கு தான், நம்மளுக்கு எல்லாமே போனுக்கு சம்மந்தப்பட்டது தான். இயற்கை நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கு. இவ்வளோ கொடுத்துருக்கு இயற்கை நம்மளுக்கு. நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வீட்டிலே வச்சு பயன்படுத்தி, நம்ம தோட்டத்தில் நம்ம கொஞ்சம் 1 சென்ட் இருந்தாலும் அதில் வச்சு எல்லாத்தையும் நம்மளுக்கு வேண்டிய பொருள்லாம் வீட்டிலே வச்சு வளர்த்து, நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்காத விஷயம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கட்டும், நம்ம பேரம்பேத்திங்களுக்கு கிடைக்கட்டும், நம்ம பரம்பரைங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டோம். பிரண்டை தண்டு அப்படின்னு இதை நான் பறிச்சுட்டு போய் துவையல் அரைக்க போகிறேன். ஓகே, டன், சூப்பர். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? பிஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு போய் இதை மட்டும் இப்படி இதை அப்படியே ஆயணும். இந்த இலை வச்சுக்கணும். இலையை வச்சு நல்லா அலசிட்டு வேர்க்கடலை, புளி, கொஞ்சம் கருவேப்பிலை கூட வச்சுக்கலாம், வச்சு துவையல் அரைச்சி மிளகா வச்சு உப்பு வச்சு அரைச்சி சும்மா சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம்.